இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அமைச்சர் சிடி நிர்மல்குமாரோட சிடிஆரோட பேச்சு. கேரியர் கைடன்ஸ் வந்து இப்போ ரொம்ப அவசியமான ஒன்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஆட்டோமொபைல் எடுத்தவங்களுக்கு ஆட்டோமொபைலில் வேலை இருக்கா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. மெக்கானிக்கல் எடுத்தவங்களுக்கு மெக்கானிக்கலில் வேலை இருக்கா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால ப்ராப்பரான கரியர் கைடன்ஸு இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவை. இன்றைக்கி யாராவது போய் கார்பெண்டர் நீங்கள் போய் கூப்பிடணுன்னா இன்றைக்கி 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் கன்சிடர் பண்ணுறதில்ல. எனி ப்ரொஃபஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 to 5 இயர்ஸ் அதிகபட்சம், 10 இயர்ஸ் எக்ஸலண்ட், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பீக் வேற லெவல். தமிழ்நாடு ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்டு, எல்லா ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எல்லாமே தேவையும் இருக்குது. நம்ம தான் தப்பாக சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது நல்ல விஷயம் தானே, அமைச்சர் நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. எதுக்கு நீட்டுங்கிறீங்க? லா படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், அந்த லெவல் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியனுக்கு தேவை இருக்குது, பிளம்பருக்கு நீடு இருக்குது, கார்பெண்டருக்கு நீடு இருக்குது, எல்லாத்துக்குமே நீடு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு தேவை இருக்குது. கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கார்பெண்டர் வேணும், பிளம்பர் வேணும்னு சொன்னீங்கன்னா 1 வீக் ஆகுது. ஸோ வருவாய் தரக்கூடிய அது மாதிரி வேலைகளையும் மாணவர்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு எடுத்துக்கங்க அப்படின்னு. இது ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குலத்தொழிலே நீங்கள் செய்யுங்கிறதுக்கு தள்ளுற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு ஆஸ்பெக்ட். எந்த பெற்றோருமே தன்னோட குழந்தைங்க வந்து உயர்ந்த அளவுக்கு வரணுங்கிறதான் ஆசைப்படுவாங்க. ஒரு மாணவருமே மேல் நோக்கி தான் சிந்திப்பான். நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே அந்த வேலைக்கு போயிடுறாங்களான்னா இல்லை. ஏதோ ஒரு சூழலில் அவங்களால அந்த படிப்பு கிடைக்கப்படாத பட்சத்தில் கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு போகிறவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க. ப்ராமினென்ட் பீப்புள்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிந்திக்கிறதே ரொம்ப லோ லெவலில். யாராவது வந்து ஒரு பெற்றோரோ இல்லை ஒரு மாணவரோ இல்லை வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறவனா வந்து நான் கிளர்க்காக போகணும், பியூனாக போகணும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுவாங்களா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ உங்களோட எண்ணம் ரொம்ப உயர்ந்த அளவில் இருந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம், நம்ம வந்து அதில் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு வகை. ஒரு சில சூழல்கள், வாழ்க்கை சூழல்கள், ஒருவேளை படிப்பு வரலை அப்படின்னு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்படும் போது அவன் கிடைச்ச வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறதும் ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டு அந்த வேலைக்கு நம்ம போகிறோங்கிற அந்த ஸ்டாக்னன் லெவல் வந்ததுக்கப்புறம் அவன் அது மாதிரி சிந்தித்து அந்த வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைய லெவலில் இருக்கிறதே. யாரும் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எலக்ட்ரீஷியன் ஆகணும், பிளம்பர் ஆகணும் அப்படின்னு யாருமே ஒரு குறிக்கோள் வச்சு மேலே வர்றதில்லை. இன்றைக்கி அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவை இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் மாணவர் சமுதாயத்தை எப்படி சிந்திக்க வைக்கணும்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு அமைச்சர், நீங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறீங்கன்னா உங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்குது? சிடிஆர் நிர்மல்குமார் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக அவங்க டீச்சர்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் டீச்சர்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க குழந்தைங்களை அவர் வந்து எலக்ட்ரீஷியனுக்கு படிக்க வைப்பாரா, இல்லை பிளம்பருக்கு படிக்க வைப்பாரா? அவரோட வசதிக்கு இன்றைக்கி அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவருக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு வந்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைப்பார். இல்லை அவங்க குழந்தைங்க பிளம்பராக ஆசைப்படுவாங்களா, கார்பெண்டராக ஆசைப்படுவாங்களா, எலக்ட்ரீஷியனாக ஆசைப்படுவாங்களா? இது வந்து சிடிஆர் மீதான தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோன்னா அதை நான் தனிப்பட்ட தாக்குதல்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக நான் தனிப்பட்ட தாக்குதலும் நடத்தலை. அவர்கிட்ட நான் முன்வைக்கிற கேள்விகள் இது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி எல்லாம் ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி கஷ்டப்பட்டு லோ லெவலில் இருக்கிறவனும் அப்படி தானே ஆசைப்படுவான். இன்றைக்கி நான் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கேன், நாளைக்கு என் பிள்ளைங்க இப்படிலாம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தானே இருப்பான். நீட்டை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் போராடுறோம். சட்ட ரீதியாக இதை எப்படிலாம் ஒழிக்க முடியுமோ, பேன் நீட் அப்படிங்கிறத கொண்டு வர முடியுமோ அதுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுக்கிறோம். அமைச்சர் மனதில் உள்ள எண்ணம் அப்படிங்கிறது வந்து கீழ்நிலையில் இருக்கிறவன் மேலே வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் சொல்கிறாரா? அது எனக்கு அந்த இடத்துல புரியவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. ஏன்னா மாணவர்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜில் போய் ஏறி நின்று ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம் அப்படின்னா உன்னோட கனவு ரொம்ப உயரமாக இருக்கணும், நீ இதுக்கு ஆசைப்படு, பறக்க ஆசைப்படுன்னு தான் சொல்லி கொடுத்து நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் யோசிக்கிறதே, நீங்கள் யோசிக்க சொல்கிறதே எலக்ட்ரீஷியனுக்கு தேவை இருக்குது, நீ எலக்ட்ரீஷியன் ஆகு, பிளம்பருக்கு தேவை இருக்குது,
இந்த வேலையில் இருப்பவர்கள், நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வேலையில் இருப்பவர்கள் யாருமே சிறு வயதிலிருந்து நான் எலக்ட்ரீஷியன் ஆகணும், பிளம்பர் ஆகணும், கார்பெண்டர் ஆகணும்னு வந்தவங்க இல்லை. ஏதோ ஒரு சூழலில், அது கல்வி வரல, இல்லை வாழ்க்கை சூழல் அவங்கள அது மாதிரியான இக்கட்டான சூழலுக்கு தள்ளிருச்சு. இது மாதிரியான ஒரு காரணங்களால் தான் அவங்க அந்த லெவலில் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி அவங்க அது மூலமாக சம்பாதிக்கிறாங்க, அது கிட்டத்தட்ட சுய தொழில், அதுக்கு டிமாண்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்த ஜென்ரேஷனை வந்து நீங்கள் சிந்திக்கிறதையே ஒரு கீழ்மட்டத்தில் சிந்திங்கன்னு நீங்கள் ஒரு அமைச்சர் எப்படி சொல்லுவார்? இதுதான் என்னோடய கேள்வி. இப்போ விஜய் இப்போ திரும்ப அங்கே தானே வரணும். ஏன்னா அவர் கட்சித் தலைவர், ஒரு நடிகர், கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது திரும்ப எங்களோட கேள்வி எங்கே வருது? அங்கே தானே வருது. இதை நீங்கள் திமுகவுக்கும் எடுத்துக்க முடியும், இதர கட்சிகளுக்கும் இதே கேள்விகள் தான். அங்கே நீங்கள் இதற்கு முன்னாடி பொன்முடி இது மாதிரியான எக்ஸ் மினிஸ்டர்ஸ் பேசும்போதுமே இந்த விமர்சனங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. அதே விமர்சனங்கள் தான் இப்போவும் உங்கள்கிட்ட நாங்கள் முன்வைக்கிறோம். இப்போ விஜய் சின்ன வயசில் பிறந்து பெரிய கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரும்போதே எஸ்ஐ சந்திரசேகர் அவரை நடிகராக்கணும்னு நினச்சா வளர்த்துருப்பார். அவனை நல்லபடியாக படிக்க வைக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு அவன் போகணும் அப்படின்னு தானே எல்லாருமே நினச்சிருப்பாங்க. எஸ்சியும் அப்படி தான் நினச்சிருப்பார். விஜய்க்குன்னு ஒரு கனவு, அதை நோக்கி அவர் எவ்வளதோ உழைப்பை போட்டு அந்த உச்சபட்ச நடிகர், உச்ச நடிகருங்கிற இடத்துக்கு வந்தாருங்கிறதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே இருந்திருக்க முடியாது. அது அப்பாவால் வந்தார், இல்லை சுயமாக அவராக போராடி வந்தாருங்கிற டிபேட்டுக்குள்ளேயே நான் போகல. ஆனால் விஜய் ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து தான் அடுத்து அதுலேருந்து வெளியில் வந்தாருன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்லையா? அதுக்கு பின்னாடி இத்தனை ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது அவரோட உழைப்பு, அவர் இத்தனை பேரை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது தான். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. சிறு வயதிலிருந்தே அவருக்கு அரசியலுக்குள்ளே வரணும், சிஎம் ஆகணும்னு ஆசை இருந்திருக்குமா? ஒரு பிரபலமானதுக்கப்புறம் ஏன் இந்த பிரபலியத்தை மக்களுக்கு நல்லது செய்யவோ இல்லை அதிகாரத்தில் உட்காரவோ அப்படின்னு ஏதோ ஒரு ஆங்கிளில் அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். இன்றைக்கி சிஎம் ஆகிட்டார். இப்போ இவ்வளோ விஷயங்களுமே அவங்களோட கனவை அவங்க எதை நோக்கி எப்படி பயணித்தாங்க, அதில் அவங்க வெற்றி பெறாங்களா அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஒன்றுமே இல்லாதவன் விட்டு புள்ள, நான் தான் கஷ்டப்பட்டேன், ஏன் புள்ள ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் கூழு கஞ்சின்னு குடித்து அன்றாட தினக்கூலியோட குழந்தைங்க ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகியிருக்கிறாங்க, டாக்டர் ஆகியிருக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகியிருக்கிறாங்க, லாயர் ஆகியிருக்கிறாங்க. இதே நான் சொல்கிற இதே விஷயங்கள் இவங்களோட குழந்தைங்களே ஒருவேளை கல்வி வரலை அப்படிங்கிற ஒரு இதுலேயோ இல்லை அந்த வாழ்க்கை சூழல்லையோ அடிபட்டு ஓகே கிடைச்ச வேலைக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளம்பராகவோ, ஒரு எலக்ட்ரீஷியனாகவோ, ஒரு கார்பெண்டராகவோ இருக்காங்க. இது வாழ்க்கை சூழல்னால, அவங்களோட சுச்சுவேஷன்னால் இது மாதிரியான ஒரு சூழல், இருவேறு சூழல் இருக்கு இல்லையா? இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதில்ல. இந்த சூழலில் ஒரு அமைச்சர் ஒரு மாணவர்கள் மத்தியில் பேசும்போது அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும்? நாங்கள் இருக்கோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், டாக்டருக்கு படிங்க, லாயருக்கு படிங்க, இப்படி பேசணுமா? இல்லை எலக்ட்ரீஷியனுக்கு போங்க, பிளம்பருக்கு வேலைக்கு நீடு இருக்குது போங்க. இது மாதிரி கீழ்மட்டத்தில் எத்தனையோ வேலைகளுக்கு டிமாண்ட் இருக்குது. அதை நோக்கி நீங்கள், அதாவது நீ மேலே வரும்போதே நீ இந்த ஒரு சிறிய கனவோடு இப்படியே நீ உன்னை சுருக்கிக்கேன்னு சொல்கிறது ஒரு மினிஸ்டருக்கு அழகா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை தவிர்த்து சிடிஆருக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. அவரை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி அவர் தான் தள்ளியிருக்கார். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக கண்டிப்பாக கேள்வி எழுப்புவாங்க. நான் ஒரு ஊடகவியலாளராக இந்த கேள்வியை சிடிஆர் நிர்மல்குமாருக்கு நான் முன்வைக்கிறேன். இதில் ஏதாவது முரண்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க, ஆரோக்கியமாக விவாதிப்போம், நாகரிகமான முறையில் விவாதிக்கலாம்.